இன்றைக்கி ஒரு அழகான திங்கட்கிழமைன்றதால நாங்கள் 3 கார்டு ரீடிங் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் பேசும் டரோட். ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த முதலாவது 3 கார்டு சொல்லுது, நீங்கள் எமோஷனலி ரொம்பவே ஹையாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட உணர்ச்சிகளை கொஞ்சம் அடக்க முடியாமல், அதை ஹேண்டில் பண்ண இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் இந்த கார்ட்ஸில் பார்க்குறேன். நான் இந்த கார்ட்ஸ் மூலம் ஒரு அம்மாவாக ஒரு குழந்தைகளோட உங்களோட வீட்டை பராமரிக்கிறதுல, நீங்கள் உங்களோட குடும்ப அங்கத்தவர்களை பார்த்துக்கொள்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறத உங்களுக்கு கவனிக்க முடியாமல், உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேணும்னு சொல்லி அதுக்காக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தனியாக உழைச்சிட்ருக்கிறீங்க. ஒரு தந்தையாக இருந்தால் கூட வேலை செய்கிற இடங்கள்லையும் இல்லாட்டி உங்களோட குடும்பத்துலேயும் உங்களோட குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டு நீங்களே எல்லா பாரங்களையும் உங்கள் மேலே போட்டுட்டு உதவிக்கு கூட யார்கிட்டையும் உதவி கேட்காம முழு சுமையும் நீங்களே சுமக்கிறதையும் இந்த கார்டு சொல்லி நான் பார்க்குறேன். குடும்பத்துக்காக எல்லா சுமைகளையும் எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்தாலும் ஏதோ ஒரு தனிமை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உங்கள்கிட்ட நான் இந்த கார்டு சொல்லியாக பார்க்குறேன். நிறைய விடயங்கள், நிறைய உணர்ச்சிகள், சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு யார்கிட்டையும் வெளியில் கூட சொல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட உங்களோட உணர்ச்சிகளை ஷேர் பண்ணுங்கள். வெளியில் 3வது நபர்கிட்ட உங்களோட உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அண்ட் உங்களோட வீட்டில் உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் செய்யும்போது உங்களோட குடும்பத்துலேயே நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி சாப்பிட்ற டைம் இல்லாட்டி ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் மனம் விட்டு கதைச்சி பேசி சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உணர்ச்சிகளை ரொம்பவே அடக்கும்போது அது கொஞ்சம் வெளியே கொண்டு வரும். ஆனால் உணர்ச்சிகளை வெளியில் விட்டு மனம் விட்டு பேசிட்டீங்கன்னு சொன்னால் அது முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தரும். உங்களுக்கான வளம், குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மனம் திறந்திருக்க வேணும். உங்களோட போராட்ட குணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களால் போராட முடியலையா, ரொம்பவே போராடிட்டேன், நீ இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொன்னால் ஃப்ரீயாக விட்டுருங்க யூனிவர்சிட்டி. ஆனால் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டி உங்களை தேடி வந்துட்டே இருக்குது. இதுதான் இன்னைக்கான ரீடிங். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.